இப்போ வந்து நம்ம பிரெட் பீஸா செய்ய போகிறோம். ஓகே, பிரெட் பீஸாவுக்கு தேவையான பொருட்கள் வந்து 4 பிரெட் வேணும், 4 பிரெட் ஸ்லைஸ் வேணும். அப்புறம் சீஸ், சாசேஜ், ஹாட் ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணிக்கங்க. அப்புறம் இது வந்து ஒரிகினோ, ஓகே, அண்ட் டொமேட்டோ பூரி, இது பீஸா சாஸ்ன்னு சொல்லலாம் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறேன்னாக்கா, நம்ம பீஸா சாஸ் வந்து தடவிக்கலாம் பிரெட்டில். இந்த மாதிரி பீஸா சாஸ், நீங்கள் டொமேட்டோ பூரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பீஸா சாஸ் இல்லை சொந்தமாக செய்யறனா கூட நம்ம பீஸா சாஸ் செய்யலாம். ஸோ இது வந்து நான் கடையில் வாங்கியிருக்கேன். டொமேட்டோ பூரி எஸ் பீஸா சாஸாக நான் யூஸ் பண்ணுறது. நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கனாக்கா ஒரு பிரெட்க்கு கரெக்டாக வருது. ஒரு ஸ்லைஸ் பிரெட்க்கு இது கரெக்டாக அமையுது. பார்த்தீங்களா, நான் ஒரு ஸ்பூன் தான் எடுத்தேன், ஒரு டேபிள் ஸ்பூன். அது ஒரு ஸ்லைஸ்க்கு, ஒரு ஸ்லைஸ் பிரெட்க்கு கரெக்டாக வருது. இது வந்து நீங்கள் வந்து டீ பிரேக்கோ சாப்பிட்லாம். இது இந்த பிரேக்ஃபாஸ்ட் டைமில் காலை பசையார கூட நீங்கள் எடுக்கலாம். 4 ரொட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் சிக்கன் பாய்க்கல, இந்த வாட்டி வந்து சாசேஜ் பாய்க்கிறேன். ஸோ இது வந்து இப்படி போட்டு விட்டுறேன். ஸோ இது வந்து எல்லாம் ரொட்டியில் போடுற மாதிரி போடணும். ஓகே, இப்போ வந்து நான் சீஸ் போடுறேன். சீஸ், ஸோ ஃபைனல் டச்சாக நான் ஒரிகனோ போடுறேன். இது வந்து ஹர்ப்ஸ் லேசாக தூவி விட்டால் போதும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கன்னா இந்த 4 ரொட்டிக்கும் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி இதே அதிகம் தான், எனக்கு அது வந்து அங்கங்கே பட்டு படாதமாக தான் இருக்கும். பட் ஓகேடா. நான் சால்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இதோடு நம்ம வந்து ஏர் ஃப்ரையில் வைக்க வேண்டிய வேலை தான். ஓகே, உள்ளுக்கு வச்சு ப்ரிப்பேர்டு 180 வச்சுட்டிங்களா. தென் ஒரு நான் 7 மினிட் வைக்கிறேன். பாருங்கள், ஆன் ஆயிடுச்சு. 7 to 8 மினிட்ஸ். ஓகே ஓகே, நம்ம பிரெட் செஞ்சாச்சு. இப்போ ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிடுச்சு. ஸோ சீஸ் பார்க்குறேங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ